ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் சலவை தொழிலாளி, மற்றொருவர் குயவர். இருவரும் அரசனிடம் வேலை பார்த்து வந்தனர். ஒரு நாள் இருவருக்குள்ளும் சண்டை வந்தது. அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் ஒருவரையொருவர் ராஜாவிடம் குறை கூறினர். மன்னன் கையில் சலவை செய்பவன் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய குயவன் அரசனிடம், அரசே, எங்கள் யானை கருப்பு. யானையை சலவைக்காரனிடம் கொடுத்து வெளுத்து வாங்கச் சொல் என்றான். அரசன் ஒரு பெரிய முட்டாள். எதையும் யோசிக்காமல் சலவைக்காரனை அழைத்து யானையை வெளுத்து வாங்கச் சொன்னார். உடனே சலவை தொழிலாளி மன்னனை பார்த்து, அரசே, குயவரிடம் யானையை வேக வைக்கும் அளவுக்கு ஒரு பானையை வெளுத்துவிடும்படி செய்யச் சொல்லுங்கள் என்றார். மன்னன் குயவனை அழைத்து யானையை கொதிக்க வைக்க பெரிய பானையை செய் என்று கட்டளையிட்டான். குயவன் திரு திரு என எழுந்தான். இறுதியில் இருவரும் சந்தித்தனர். உன்னையும் என்னையும் குறை சொல்லி நீயும் நானும் மாட்டிக்கொண்டோம். இது எங்கள் இருவருக்கும் வலிக்கிறது. இனி இதுபோல் நடக்கக்கூடாது. எங்கள் தவறுகளை சரிசெய்வோம் என்றார்கள். இருவரும் பழையபடி நண்பர்கள் ஆனார்கள். நீதி: ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டு பிரச்சனையில் விழித்துக் கொள்வதை விட தன் தவறை திருத்திக் கொண்டு வாழ்வதே மேல்.